ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/8/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள், ஆவணி அவிட்டம், நாகசாகி தினம், சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை முக்கியமான சில காரியங்கள், உத்தியோகத்துக்கு போகிறோம், தொழில் வியாபாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த நேரத்துலலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஆஃபீஸ் 9 மணிக்கு, நான் 9 மணிக்கெலாம் நான் வரமாட்டேன், 10:30 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் பண்ணுங்க. அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7:30 இந்த மந்திர ஜபம்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூளம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகக்கூடாது. வேறு வழி இல்லை. நம்ம உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தம் நம்ம போகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயமா போகணும் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியும். அப்போ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பரிகாரமாக தயிரை சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை தயிரை சாப்பிட்டுட்டு போயிடுங்க, அதி அற்புதமான பயண வாய்ப்புகள் நிறைவேறும். கடக லக்னம் இருப்பு ஒரு நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:26 மணி வரை. பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:43 மணி வரை. ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 2:39 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2:26 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை. திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இந்த திருவாதிரை புனர்பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு இந்த மாதிரி பண்ணுறதுனாலே உங்களோட துயரங்கள் விலகி ஓடும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர், தர்மவான், நீதிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு 7 தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிவிட்டு 7 தீபம் போட்டுட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பு இன்றைக்கும் இருக்குங்க. ஆனால் நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஒரு டென்ஷன் நேற்றுக்கு நிறைய இருந்தது. இன்றைக்கி டென்ஷன் குறையும், ஆனால் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. உத்தியோகத்தில் வேகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதேபோல் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு
தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இன்னைக்கு மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம், சரியா? இன்னைக்கு தாழம்பு குங்குமம் கிடைச்சா எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான். கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு தந்தையார் முழு பச்சைக்கொடி காட்டுவார். நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு முழு பச்சைக்கொடி அப்படியே, அதனால் நீ ஜமாயிட ராஜா அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்கப்படுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேக்சிமம் நேற்றுக்கு எல்லாம் நல்லா உங்களை நல்லாவே கவனித்து விட்டுட்டார் சந்திராஷ்டமம், கரெக்டாக? இன்றைக்கும் அதேமாதிரி சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். இன்றைக்கி வாகன பயணங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா, லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோமா, முக்கியமாக ஹெல்மெட். பின்னாடி யாராவது உட்கார்றாளா, அவளையும் அக்ஷன் போகிறல, அவங்களுக்கும் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டாச்சா அப்படின்னு கிளம்பணும். புரியுறதா? ஏன் அப்படின்னா, சப்போஸ் ரோட்டில் போகும்போது கூட ஏதாவது வேணும்ட்டு யாராவது எவனாவது ஒன்று கலப்புவான். அதெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் மாட்டுக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். சரியா? கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். புரியுறதா? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அப்படின்னு பாட வைக்கக்கூடாது. அதுமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். புரியுறதா? இந்த பாட்டை உங்களோட பெற்றோர்கள் பாடக்கூடாது. புரியுறதா? அந்த மாதிரி நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நல்லா கவனித்து பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். அதேமாரி இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது நல்லது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி காதலர்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு பாடுற மாதிரி ஆகிடும். புரியுதா? கவனமாக பேசணும், கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இருக்கலாம் இன்றைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வீண் கோபம் அதெல்லாம் குறைச்சிக்கணும். எல்லாத்துலேயும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம், அதையும் கொஞ்சம் சகிச்சுக்கணும். புரியுறதா? இதெல்லாம் ப்ரீகாஷன். உங்களை பயமுறுத்தலை, கவனமாக இருக்கணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரியா? எல்லாரும் நல்லா கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு அடி தூள் கிளப்பிட்டீங்களே, இன்றைக்கி சும்மா அதிருது இல்லை, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார்.
ஏன்னா நேரம் இன்றைக்கும் உங்களை பார்த்து தான் இருக்கார். ஸோ சந்தோஷம். இன்றைக்கி கணவன் மனைவி உறவுலாம் ஜாலியாக இருக்கிறதுனால சந்தோஷமாக சினிமா, பீச்சு, பார்க்கு இப்படி போயிட்டு வாங்க. சரியா? ஏன் சுவாமி எங்கள் பர்ஸை காலி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரியா? சந்தோஷங்கிறது சந்தோஷம். ஜாலியாக அதாவது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டணும். அதுமாரி வர்ற நேரத்தில் சந்தோஷத்தை சந்தோஷமாக நம்ம வரவேற்றுக்கணும். புரியுறதா? இன்றைக்கி கணவன் மனைவிக்கிட்டே ஒரு நெருக்கமான உறவுக்கு தான் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வாங்க. அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகளுக்குலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு படிப்பு வருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம், கண்டிப்பாக ஒரு சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இன்றைக்கி அட்வான்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கேட்டுருங்க. இல்லைனாலும் எதிர்பாராமல் அந்த பழைய அரியர்ஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கலப்புவீங்க. நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள்ட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டிங்கன்னு வச்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. சரியா? அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளை அப்பப்பா கேட்கவே வேணாம். இன்றைக்கி கணவன் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக பரபரப்பாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் சந்திர பகவான். உத்தியோகத்தில் ஒரு கடுமையான ஒரு போட்டியெல்லாம் இருக்கும். வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைவதற்கு வருமானங்கள் அதிகமாக வந்து சேரும். உதிரி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலோடு பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்போடு பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. அதுவும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கோவிலாக சென்று வருவார்கள். மனதில் ஒருவித நிம்மதி குடிகொள்ளும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேத்திக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தார். ஒரு திருப்திகரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். கரெக்டாக இன்னைக்கு அதே சந்திர பகவான் அதே சுகஸ்தானத்தில் தான் இருக்கார். இன்னைக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பொருளாதார நிலை கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அட்வான்ஸு அது எதுன்னு கேட்கணுன்னா தாராளமாக கேட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி ஒரு அற்புதமாக முன்னேற்றம் காணலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலோடு செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு இருக்கார். அற்புதமான ஒரு நாள், தைரியமான ஒரு நாள். அதே சமயம் 8ஆம் இடத்துல குரு பகவான் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கார். வீண் பழி அவமானங்கள், மனசில் ஒரு கிளேசங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் சந்திர பகவான் இன்னைக்கு அதையெல்லாம் தூளாக அடித்து துவம்சம் செய்வதற்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் நாள் தான். ஏன்னா இன்றைக்கும் சந்திர பகவான் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உள்ளதால் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, வீண் அலைச்சல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். அதனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதுமாதிரி முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஏதாவது விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற மாதிரிலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்காக போயிட்டு வாரி வளைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐயோ அங்கே குத்துதே இங்கே குத்துதே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால தான் ப்ரீகாஷனாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுவாங்க. புரியுறதா? இன்றைக்கி மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவின்மை இருக்கும். அதனால் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. புரியுதா? அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வசிக்கிற சில அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனது அன்பான கும்பராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும் இன்றைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. செலவு வைக்குமேன்னு. செலவு ஸ்தானம் தான், விரயஸ்தானம் தான். அது ஏன் மருத்துவ செலவுகள் தான் வரணுமா? புரியுங்க. செலவுகள்னால் மருத்துவம் மட்டும்தான் செலவா? மற்ற எல்லாமே இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஒரு விருப்பம், நமக்கு இன்றைக்கி ஒரு ஐட்டம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், அது கொஞ்சம் காஸ்ட்லி, சரி பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்றோம். நம்மளோட விருப்பம் பூர்த்தியாகிறது இல்லை, கரெக்டாக? அதுமாதிரி ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமா நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுகளை எல்லாருமே சொல்கிறாங்க, சரி போயிட்டு பார்த்துட்டு வரோம். அப்போ அது கொஞ்சம் செலவு பண்ணுறோம்ல, அதெல்லாம் எல்லாமே நம்மளோட விருப்பங்களுக்கு ஒரு செலவு பண்ணுறது தான். இந்த அயனசயன போகஸ்தானத்தில் அந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு திருநாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் கேட்டிருந்தீங்க, கரெக்டான கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லையா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க. ஆனால் என்ன, பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் எல்லோரும் ஓடி உங்களை பிடிச்சி என்னடா எதாம்பாங்க. அதனால் தெரிஞ்ச குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். 11ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலே சூப்பர் தான். அதுவும் சந்திர பகவான் இன்றைக்கி ஒரு வருமானத்தை காமிக்காமல் விட மாட்டார். இன்றைக்கி தாய் வழி உறவினர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாகவும் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதோடு மட்டுமன்றி கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு உற்சாகத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதில் ஒருவித சந்தோஷத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடி வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி அரிசி கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கணபதையே நமக, ஓம் சரபேஸ்வராய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஏதாவது ஒரு சுலோகத்தை சொல்லிவிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு, இல்லை அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுடணும். வீட்டுக்குள்ளே போட்டுடக்கூடாது, புரியுதா? எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும், அதனால் வெளியில் போட்டுருங்க. உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா எறும்புகள் அவ்வளோதான். நீங்கள் திட்டு வாங்குறது இல்லைன்னு நான் திட்டு வாங்கணும், கரெக்டாக? இன்றைக்கி வெளியில் போட்டுருங்க, காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.